அப்போ சாப்பிடக்கூடிய தப்பாக ரைட்டுன்னா சாப்பிடக்கூடிய பொருள் சைவமா அப்படின்னா இல்லை. நான் ஒன்று சொல்கிறேங்க, அசைவமா சைவமானு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சைவம்னு சொல்லுவீங்க. சைவத்துக்கு அசைவத்துக்கு வித்தியாசம் இருக்கா? இருக்குது. ஆனால் நீங்கள் சைவமாக இருக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. யாருமே சைவமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. ஏன் தெரியுமா? இன்றைக்கி அஸ்கா சர்க்கரைன்னு சொல்கிறோம். இந்த சர்க்கரையில் இருக்குது எலும்பு. நீங்கள் எப்படி சைவமாவீங்க? டீ சாப்பிடாமல் இருக்கீங்களா? காஃபி சாப்பிடாமல் இருக்கீங்களா? சொல்லுங்கள். சைவங்கிறது மிக மிக முக்கியம். நம்மளுடைய முதல் படியே இந்த மனம் தெளிவாக சந்தோஷமான சுகமான காலகட்டத்தை வைத்து நாம் வாழ்வதற்கு பேர் தான் சைவ வழி. அசைவ வழிங்கிறது நம்மளுடைய தீவினைகள், தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத உணவு வகைகள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறதுனால தான் அது அசைவ வகைன்னு பேர். அப்போ அசைவம் சைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிறது ரெண்டையுமே கலந்து எடுத்துக்கிறோம். ஆனால் ரெண்டையும் எடுத்துக்கிட்டாலும் அது எப்போ எடுத்துக்கணும், எப்போ விடணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதை நம்ம செய்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த பூமி ரெண்டையுமே உள்வாங்கிக்குது. நல்லதையும் உள்வாங்குது, கெட்டதையும் உள்வாங்குது. ஆனால் அது என்ன பண்ணுது? சமப்படுத்தி வச்சுருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்? அதை சமப்படுத்தலை. எது வேணுமோ அதை மட்டுமே பிடிச்சிக்கிறோம். அதனால தான் பிரச்சனையே நமக்கு வர்றதுக்கு காரணம்.